இல்ல அவர் தானே முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியும். இவர் கொளத்தூர் தொகுதியில இன்னைக்கு வேணா சில விஷயங்கள் சரி பண்ணிருக்கலாம். ஆனா அது முன்னாடி வரைக்கும் ஒரு மோசமான ஒரு சூழல் தான் தொகுதியில வந்துருச்சு. ரொம்ப தனியா நிற்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்போ உங்களை எப்படி அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? முதல் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு அவங்க நேர்மையா இருக்கின்ற காரணத்திற்காக பல பேர் சீட்டு கொடுத்தவங்க அம்மையார் ஜெயலலிதா. அந்த மாதிரி திரு கருணாநிதி அவர்கள் தன் வாழ்நாளில செஞ்சது கிடையாது. திமுக ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, நாங்க தான் சிறுபான்மையினுடைய காவலர்கள், நாங்க தான் உங்களெல்லாம் படிக்க வச்சோம், நாங்கெல்லாம் உங்களுக்கு கோட் ஷூட் போட்டு விட்டோம், நாங்க தான் உங்களை ஜட்ஜ் ஆக்கணும், நாங்க தான் உங்களுக்கு கேமரா தொடக்க வச்சு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் உருட்டுவாங்க இல்லையா. அந்த உருட்டு எல்லாமே இன்னைக்கு சுக்குநூறாயிட்டு இருக்கு. ஏண்டானா இவங்க யாருடைய வாக்காளர்கள் என்று தங்களை காமிச்சுக்கிறாங்களோ அந்த மக்கள் திமுக இன்னைக்கு இல்லை. திமுகவை அடியோடு வெறுத்து இந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும்ன்றத பட்டியல் சமூக மக்களும் சிறுபான்மை மக்களும் ஒரு சபதமா எடுத்திருக்காங்க. நயினார் நாகேந்திரன் தலைவரானதுக்கு பிறகு அவருடைய வாக்கு, அவர் அந்த சமூகத்துடைய வாக்கு, இது எல்லாமே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ அதிமுக பாஜக இரண்டுமே திமுக வீழ்த்துவதற்கு போதுமான ஒன்றாக தான் நான் பார்க்கிறேன். யாராவது ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும், அவர் பொதுச் செயலர் பதவியிலிருந்து விலகணும் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி யாருன்னா பேசினாங்களா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகலேருந்து திமுக அண்மையில் சில முக்கியமான பிரதிநிதிகள் இணைஞ்சாங்க. அப்போ அவங்க போய் இணையும் போது சொன்ன விஷயம் என்னன்னா, அதிமுக சலசலப்பு இருக்கு, தலைமையிலே பெரிய சலசலப்பு இருக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி பெரிய பிரம்மாண்டமாக அதிமுகவின் பொதுக்குழு சமீபத்தில் நடந்தது. அதில் ஓங்கி ஒலித்த குரல் ஒற்றை தலைமை எடப்பாடி அவர்கள். மிகவும் பெரிய ஒளியாக ஒலித்த குரல் என்னன்னா, 2026 அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் தானே முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியும். இப்போ அதிமுகவிற்கு வேற யாரும் முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியாது. ஏன்னா அவரை தான் அந்த கட்சியினர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் முதற்கொண்டு அது அதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அது அந்த இயக்கத்தினுடைய அத்தனை தொண்டர்களுமே இவர் அடுத்த தலைமுறையை பார்த்துருக்காங்க. இப்போ எப்படி எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏத்துக்கிட்டாங்களோ அதன் பிறகாக திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஏத்துட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சொன்னது போல முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் திமுக இணைஞ்சாங்கன்னா யார் அந்த முக்கிய பிரமுகர்கள்? யாருமே கிடையாது. முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் யாரும் கிடையாது. அதிமுகவுல எதுவுமே போக முடியாம, அதாவது நீங்க திறமைகள் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ செங்கோட்டையன் பாருங்க, 77 வயசு அவருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட வயசுல பெரியவர் தான். ஏன் அவரெல்லாம் வர முடியலன்னா அவருக்கு அதற்கான ஆளுமை பண்பு வேணும். எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பண்பு முக்கியமா வேணும். செங்கோட்டையன்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை தலைமை செயலர் ஆக்குனாங்க. ஆனா அவர்கிட்ட நேர்மை இல்லை, விசுவாசம் இல்லைன்ற காரணத்துக்காக அவர்கிட்ட இந்த பதவியை வாங்கினாங்க. அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் அமைச்சராகவே இல்லை. இத்தனைக்கு சீனியர். நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமியை விட அவர் வயசுலயும் சீனியர், கட்சியிலும் சீனியர். ஆனா ஏன் அவங்களால பொறுப்புக்கு வர முடியலன்னா அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. சில காரணங்களுக்காக. என்ன சில காரணங்கள்? உங்ககிட்ட நேர்மை இல்லை, உங்ககிட்ட விசுவாசம் இல்லை, அதான் அந்த காரணங்கள். சில காரணங்கள்லாம் என்ன காரணம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சின்னவங்களா பெரியவங்களா இல்ல கட்சியில எத்தனை வருஷமா இருக்கிறீங்க, இது முக்கியம் கிடையாது. நீங்க இந்த கட்சிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை நீங்க நேர்மையா கையாளுவீங்களா? எத்தனையோ முதல் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு அவங்க நேர்மையா இருக்கின்ற காரணத்திற்காக பல பேர் சீட்டு கொடுத்தவங்க அம்மையார் ஜெயலலிதா. அந்த மாதிரி திரு கருணாநிதி அவர்கள் தன் வாழ்நாளில செஞ்சது கிடையாது. அந்த ஒரு முக்கியமான திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருத்தரா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அதன் பிறகாக அவங்களோட மறைவுக்கு பிறகாக அந்த கட்சியில பல சிக்கல்கள் வந்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஏன்னு கேட்டா அவர் அந்த தொடர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதிமுக நிர்வாக குழு, பொதுக்குழு, அதோட நிர்வாகிகள் எத்தனை பேருமே ஏத்துக்கிட்டாங்க. இங்கிருந்து வெளியே போறவங்களாம் தனக்கு பதவி கிடைக்கல, இல்ல நம்ம அந்த இடத்துக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுற தப்பு கிடையாது. ஆனா அதற்கு உண்டான தகுதியை, அதற்கு உண்டான அரவணைக்கக்கூடிய பண்பு வளர்த்துக்கணும். அதெல்லாம் வளர்த்துக்காம எனக்கு ஏன் கொடுக்கல, என்னையா சேர்க்கலன்னா சேர்க்கதான் மாட்டாங்க, நேர்மையில சேர்க்கதான் மாட்டாங்க. அதனால முக்கியமான பிரமுகர்கள் போய் இணைஞ்சாங்கன்ற கருத்தெல்லாம் நான் ஏற்கவே இல்லை. அவங்க எல்லாம் அதிமுகவில ஓரம் கட்டுப்பட்டு இருந்தவங்க இப்படி ஒரு வாய்ப்பு வந்தோன்னா அதில் ஒரு வெளிச்சத்தை அடிக்கிறாங்க, அவ்வளவுதான்.
இப்போ இந்த பொதுக்குழுவிலே தொடர்ந்து பேசின எல்லா மூத்த நிர்வாகிகளும் என்ன சொன்னாங்கன்னா, துரோகிகள் கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ இது சொல்றது பார்த்தீங்கன்னா, துரோகிகள் மறுபடியும் இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல துரோகிகள் பாடம் கத்துக்கிடுச்சு அதிமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? இல்ல, அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் தான். ஒரு நாளும் அவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல வந்து டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க தான். என்ன காரணம்னா, இவங்க எல்லாருமே இந்த கட்சியினுடைய அந்த ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கண்ட்ரோல்ன்றது வேணும். இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்களா இருந்த பொழுது ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கினுடைய அடிப்படை பைலான்னு இருக்கும். அவர் பொதுச் செயல் இருந்தா அவருடைய உத்தரவின்படி தான் நம்ம வந்து நடக்கணும். சில விஷயங்கள் நமக்கு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தி எல்லாம் எங்க பேசணும்னா, ரூம் உள்ள ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ இல்ல வந்து அலுவலகத்துக்குள்ள பேசணும். வெளியே மைக் போட்டு நான் வந்து 4 நாள் கெடு விதிக்கிறேன், 5 நாள் கெடு விதிக்கிறேன், அதுக்குள்ள எல்லாரும் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலாம் கட்சி டாடா பாய் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி அனுப்பப்பட்டவங்க தான் பல பேரு. இங்க என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியின் ரீதியாவும் சீனியரா இருக்காரு, அனுபவ ரீதியாவும் சீனியர் இருக்காரு. அதையெல்லாம் தாண்டி அவர் அந்த செயற்குழு பொதுக்குழு அந்த தொண்டர்கள் ஏத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு கண்ணை மூடி நீங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் வந்து நிக்குது. இந்த சீன்ல யாருமே இல்லையே. அப்ப இவங்கெல்லாம் வந்து சேருவாங்க, இல்ல இவங்க சொல்றத வந்து இவர் கேட்கணும் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு கற்பனை தான். அது ஒரு தேவையற்ற ஒரு பேச்சாதான் நான் பார்க்கிறேன். ஆனா எப்படி பார்த்தாலும் அதிமுக கடந்த காலம் சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி கூட சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த தலைமையில சலசலப்பு அப்படின்னு சொல்லிட்டு தானே வர. தலைமையில சலசலப்பு எல்லாம் கிடையாது. யார் சொன்ன தலைமையில சலசலப்பு? யாராவது ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி விலகணும், அவர் வந்து பொதுச் செயலர் பதவியிலிருந்து விலகணும் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி யாருன்னா பேசினாங்களா? எடுத்து காட்டுங்க. வெளியேறியவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை சொல்றேன். ஏங்க, அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. நீங்க வார்த்தைகளை தவறா பேசாதீங்க. செங்கோட்டையன் கட்சியிலிருந்து வெளியேறல, செங்கோட்டையனை கட்சியிலிருந்து வெளியேற்றினார்கள். வெளியேற்றவங்க 1000 பேசுவாங்க. கட்சியிலிருந்து வெளியேறினவங்க எப்படி பேசாம இருப்பாங்க? நீ கட்சிக்குள்ள இருந்தெல்லாம் பேசணும், நீ கட்சிக்காரன் வந்து பேசணும். உன்னை கட்சியிலிருந்து வெளியே அமைச்சிட்டாங்க, அப்புறம் நீ போய் துரோகின்னு சொல்லி என்ன சொல்லாதாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், அந்த கட்சி இருக்கு இல்லையா, அதிமுகன்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அதிமுகன்ற கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களா இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து எங்களுக்கு தலைமையில் உடன்பாடு இல்லை, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி இருக்குன்னு சொன்னா அது வேலிட் பாயிண்ட். இங்கதான் யாருமே சொல்லலையே. எங்க செங்கோட்டைன்னு ஒரு ரிட்டையரான ஒருத்தர், அவரு டிவிக்கு போயிட்டு அங்க தன்னை விளம்பரப்படுத்துக்க ஆசைப்படுறாரு. எனக்கு பரிதாபமா இருக்குது. அங்க இருக்கிற அந்த தொண்டர்களை ரசிகர்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குது. அவனுக்கு செங்கோ இட்டையன் ப்ரோன்னு சொல்றான். அவன் செங்கோட்டையன்னா யாருன்னே தெரியல, யாரோ வந்துக்கிறாரு, தளபதி பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிதான் பாக்குறாங்க. ரிட்டையரான கேஸ் எல்லாம் அதை போக தள்ளி விட்டுன்னு இருக்காங்க. பாவம் அவங்களும் தூக்கி கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கே பெரிய ஒரு தலைவலியா செங்கோட்டையன் போடலாம் அமைவாங்க. ஏன்டானா இவங்கெல்லாம் வந்து நேர்மை இல்லாத நபர்களாதான் அதிமுக சொல்றோம். எனக்கு தெரிஞ்ச அதிமுக முக்கியமான ஆட்களா சொல்றாங்க. இந்த செங்கோட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா ₹1 வந்து செலவு பண்ண மாட்டாரு கட்சிக்காரங்களுக்கு. இருக்கிறதெல்லாம் வார்னு போயிடலாம தான் பாப்பாரு தவிர ₹1 செலவு பண்ண மாட்டாரு சொல்றாங்க. அதாவது இந்த தாவேகா போன்ற கட்சிகள் ரிட்டையரான கேஸை வந்து கூப்பிடுறதுக்கு பதில் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரி ஆட்களை எப்படியோ உள்ள சேர்த்தா கூட அந்த கொங்கு மண்டலத்துல பண ரீதியா எல்லாம் செந்தில் பாலாஜி எல்லாம் பார்த்திருப்பாரு. ரிட்டையரான கேஸ் எல்லாம் வந்து தாவேக்கால கூப்பிட்டு இருக்காங்க. அது அந்த கட்சிக்கு தான் வேஸ்ட். அது திமுக கூட்டணியா இருந்தாதான் வலிமை. அதனாலதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி திமுக கூட்டணி வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அதிமுக தனியா இருந்தாலுமே அதற்கு பலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுகவினுடைய வாக்காளர்கள் என்பது தமிழ்நாட்டுல அதிகம். திமுக விட கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா திமுகக்குன்னு தனி ஒரு சிங்கிள் மெஜாரிட்டின்றது கிடையவே கிடையாது. திமுக ஆரம்பிச்ச காலத்திலேயே ராஜாஜியை எதிர்த்து கட்சி தொடங்கினாரு அண்ணா. ராஜாஜியுடைய கொள்கை எதிர்த்தாங்க திமுக. ஆனா அந்த ராஜாஜியை கூப்பிட்டு கூட்டணி சேர்ந்து தான் திமுக வெற்றி பெற்று. அதான் அதனுடைய வரலாறு. அது ஆரம்பிச்ச காலம் முதற்கொண்டே. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஒரு கரிஷ்மேட்டிக், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு பரந்தப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க வச்சாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே மாதிரி இருக்கான்றது உங்களோட கேள்வியா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுகவிற்கு வாக்குகள் வந்து அதிகம் திமுக கம்பேர் பண்ணும் பொழுது. ஆனா திமுகவிற்கு அப்படி வாக்குகள் எல்லாம் கிடையாது. நீங்க திமுக குறிப்பா இந்த சென்னை மற்றும் வட மாவட்டங்கள் தவிர்த்து
தென் மாவட்டங்கள்ல மத்திய மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குகளே கிடையாது. ஏன்டானா இவங்க அந்த மக்களை கவரவே கவரல. இவங்க குறிப்பிட்ட இங்க இருக்கக்கூடிய சில பேர் அதுல ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் இருக்கு. அதனால வந்து அந்த மக்களுடைய வாக்குகள் மட்டுமே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. பரவப்பட்ட எல்லா இடத்துலயுமே அதிமுக வாக்குகள் வந்து இருக்கு. ரெண்டாவது இப்ப திமுகவுடைய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு பேச்சு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப பொய்யான ஒரு பேச்சு. ஏன்னா அந்த கூட்டணியே தள்ளாடிட்டு இருக்கு. அங்க விசிகான்ற ஒரு கட்சியை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுகவே டோட்டல் வேஸ்ட் ஆயிடும் ஒரு கூட்டணி ரீதியாவே. காங்கிரஸ்லாம் யாருமே ஓட்டு கிடையாது. சிபிஎம் சிபிஐ நம்ம சொல்லவே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம டார்ச் லைட் கமலஹாசன் அவர்லாம் பாத்தீங்கன்னா அதுவுமே நம்ம சொல்ல தேவை கிடையாது. இந்த ஒரு கட்சியுமே பெரிய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வேற வழி இல்லாம விசிக வந்து திமுகவோடு இருக்கிறாங்க. சரி, விசிக திமுக கூட இருக்குதுன்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்த பேரும் ஓட்டு போடுறாங்கன்னு கேட்டா கிடையாது. அப்ப திமுகவோட கூட்டணி வலிமை இல்லைன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. அதிமுகவோட பாஜக இருக்கு அப்படின்றது தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிளஸ்ஸா மைனஸான்னு கேட்டா, பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு அப்படின்றது எல்லாருமே ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். குறிப்பா திரு அண்ணாமலை அவருடைய வருகைக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கு. குறிப்பா இன்றைக்கு இவர் நயன நாகேந்திரன் தலைவரானதுக்கு பிறகு அவருடைய வாக்கு, அவர் சார்ந்த சமூகத்துடைய வாக்கு, இது எல்லாமே இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. சோ அதிமுக பாஜக இரண்டுமே திமுக வீழ்த்துவதற்கு போதுமான ஒன்றாக தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி அவர்கள் பேசும்போது 210 தொகுதியும் நாங்க கைப்பற்றுவோம் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திமுக பத்தினா 200 தொகுதிகளை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 200 210 அவங்க 200 சொல்லிட்டாங்க, அதனால நம்ம கூடுதலா சொல்லுவோம் அப்படின்ற எண்ணிக்கையில அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்சி இங்க வரும் அப்படின்னு தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திச்சிடாத மிகப்பெரிய ஒரு தேர்தல் சந்திக்க போகுது திரு விஜயுடைய வருகை. ஏன்னா ஏற்கனவே மும்முனை போட்டியா தான் இருந்தது, இப்ப 4 முனை போட்டியா மாறுது. அப்படி இருக்கின்ற பொழுது சிங்கிள் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனா 200க்கு மேல அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு அது யூகிக்க முடியல, அது அந்த அளவுக்கு வராது அப்படின்னு நம்புறேன். ரெண்டு தரப்புலையுமே சரி. ஆன்டி இன்கம்சி எப்படி எந்த அளவுக்கு இருக்கீங்க? இல்ல, திமுக மேல மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்கு இல்லையா. சாதாரணமா தமிழ்நாட்டுல ஈவினிங்க்கு மேல ஒரு பெண் பிள்ளை வந்து இங்க ரோட்ல போறதுக்கே பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. நான் சொல்றது சிட்டி போன்ற ஏரியாக்குள்ளே. ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு வந்து இருக்கு. ரெண்டாவது இவங்க அடிக்கக்கூடிய ஊழலுக்குள்ள எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இவங்க திமுகனாலே ஊழல் எல்லாம் இருக்கும் தான், நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்போ இந்த வெட்ட வெளிச்சமும் வருது இல்லையா, 1000 கோடி 2000 கோடி அந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈடியே வந்து கொடுக்குறாங்க. அதாவது எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்க திரு ஸ்டாலின் அவர்கள் ரைடு வந்தோன்னு கிளம்பி போறாரு. இப்போ ஒருத்தர் போயிருக்காரு, ஒருத்தருடைய மகன் நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட போயிட்டு அவர் சேர்ல உட்காந்துறாரு இல்லைன்னு கூட தெரியல. நான் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தேன், உட்காந்துட்டு தான் இருக்காரா இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ போயிருக்காங்க. இப்போ அவர் என்ன அடிப்படை, எந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அவர் போய் சந்திச்சிருக்காருங்க? அப்போ ஒரு ஆபத்து என்று சொன்னால் சாஷ்டாங்கமாக ஒன்றிய அரசினுடைய காலில் வந்து விழுந்து விடும் திமுக. அப்போ இது எல்லாமே இன்னைக்கு மக்களுக்கு வந்து தெரியுது. மக்களுக்கு எதுவுமே தெரியாமலாம் கிடையாது. வேலை வாய்ப்பு திமுகவுடைய ஆட்சியில என்ன ஆச்சு, பழைய ஓய்வு திட்டம் திமுகவுடைய ஆட்சியில என்னாச்சு, நீட் ரகசியத்தை சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா, உங்களை நம்பி ஓட்டு போட்ட லட்சக்கணக்கான மாணவர்களை நீங்க ஏமாத்திருக்கீங்களே, அந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடுமான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் திமுக எதிர்ப்படையா இருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய வாக்குகள் திமுகவிற்கு எதிராக இன்னைக்கு மாறி இருக்கு. அதிமுகவிற்கு ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு இருக்கு அப்படின்னா அதே வாக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழ் கட்சிக்குமே இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா திமுகவோட வெறுப்பு இந்த சிறுபான்மையின மக்கள் படிசம மக்கள் இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகளுக்குமே வந்து செலுத்தியிருக்காங்க தான் நம்ம பார்க்கணும். அப்போ திமுக ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, நாங்க தான் சிறுபான்மையுடைய காவலர்கள், நாங்க தான் உங்களெல்லாம் படிக்க வச்சோம், நாங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கோட் ஷூட் போட்டு விட்டோம், நாங்க தான் உங்களை ஜட்ஜ் ஆகணும், நாங்க தான் உங்களுக்கு கேமரா தொடர்பு வச்சு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் உருட்டுவாங்க இல்லையா. அந்த உருட்டு எல்லாமே இன்னைக்கு வந்து சுக்குநூறாயிட்டு இருக்கு. ஏண்டானா இவங்க யாருடைய வாக்காளர்கள் என்று தங்களை காமிச்சுக்கிறாங்களோ அந்த மக்கள் திமுக கிட்ட இன்னைக்கு இல்ல. திமுகவை அடியோடு வெறுத்து இந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும்ன்றத பட்டியல் சமூக மக்களும் சிறுபான்மை மக்களும் ஒரு சபதமா எடுத்திருக்காங்க. அப்போ திமுகவிற்கு இந்த 2 பெரும் சமூகங்களுடைய வாக்குகள் அடிப்படையில இல்லாம இருக்கு. வெறுமனையா ஒரு கேஷ் பாலிட்டிக்ஸ் மட்டுமே திமுக பண்ணுது. நான் ஒண்ணு சொல்றேன், கௌசல்யா சங்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க தன் கணவரை வெட்டி படுகொலை செய்த சங்கருக்காக இது நாள் வரைக்கும் நீதிக்காக போராடிட்டு இருக்காங்க.
அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, இந்த திமுக அரசு ஜாதிய ஓட்டுக்காக தான் செயல்படுகிறது. இவங்க இந்த வழக்குல மேல்முறையில ஒழுங்கா எங்க கூட இல்ல அப்படின்றத வெட்ட வெளிச்சமா சொல்றாங்க. இதே திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு சட்டசபையில, ஆணவ கொலைக்கு முன்னாடி தடுப்பு சட்டம் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்சி முடியத்துக்கு 4 மாசம் இருக்கும் பொழுது நான் ஒரு குழுவை போடுறேன்னா அந்த குழு ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு மோசடி வேலை. குழு போட வேண்டிய அவசியமே கிடையாது. முதலமைச்சர் நினைச்சா பண்ண முடியும். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு சாதிய ஓட்டுகள்ல கண்ணுங்கருத்துமா திரு ஸ்டாலின் இருக்காரு. இவங்க எல்லாம் சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் கேட்கல, இதே திமுக கூட்டணியின் பக்கம் ஆதரவு மாதிரி வெளியே தெரியக்கூடிய கௌசல்யா சங்கர் உட்பட இன்னைக்கு இந்த திமுக அரசுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. இது நிச்சயமாக தேர்தலில் வந்து பிரதிபலிக்கும். பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கையும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கையும் இந்த திமுக அரசு இழந்து விட்டது அப்படின்றதான் இந்த சிரமமான உண்மை. 2011 கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இறுதி விசாரணை வந்து ஜனவரி 22 நடக்கும்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்கும்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது இத்தனை வருஷம் கழிச்சு அங்க போகுது. அது பெரிய அளவிலான ஒரு ரியாக்டை கிரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொளத்தூர் தொகுதியில இவர் முதலமைச்சரா இருந்தப்பயும் சரி, இவர் முதலமைச்சரா இல்லாதப்பயும் சரி, அந்த கொளத்தூர் தொகுதியில சென்னையில எப்ப மழை பெய்தாலுமே பெருவாரியான தண்ணி நிற்கிற இடம் அதுதான். இவர் கொளத்தூர் தொகுதியில இன்னைக்கு வேணா சில விஷயங்கள் சரி பண்ணிருக்கலாம். ஆனா அது முன்னாடி வரைக்கும் ஒரு மோசமான ஒரு சூழல் தான் தொகுதியில வந்துருந்துச்சு. ரொம்ப தண்ணி நிற்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்போ உங்களை எப்படி அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? நீங்க என்னதான் திரு கருணாநிதியோட மகனா இருந்தா கூட, என்னதான் பெரிய ஸ்டாரா இருந்தா கூட, ஒட்டுமொத்த வாக்குகளும் உங்களுக்கு மட்டுமே விழுந்ததுன்னு சொன்னா அது வந்து ஒத்துக்கவே முடியாது. நான் இன்னொன்னு சொல்றேன், திமுக மட்டும் கிடையாது, பல கட்சிகள் நீங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல ஓட்டு போடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வந்து போடுறதுக்கு யாரும் இல்லைன்னா மாத்தி மாத்தி குத்திக்கிறாங்க. நீ கொஞ்சம் குத்திக்கோ, நான் கொஞ்சம் குத்திக்கோன்னு சொல்லிட்டு குத்திக்கிறாங்க. அப்ப இப்படியான வாக்குகளுமே விழுந்திருக்கலாம் அப்படின்றதுதான் சைதை துரைசாமி அவர்களுடைய சொல்லக்கூடியது. 2வது முறைகேடு நடந்திருக்குன்னா விசாரிக்கணும் தான். ஒரு முதலமைச்சர் மேல வந்து ஒருத்தருக்கு புகார் கொடுக்குறாங்கன்றதுக்காக அதை வந்து புறந்தள்ளுறதோ இல்லை வந்து அப்படி இருக்காது. அவங்க புகழுக்கு களங்குலைக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வரது பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றும் இருக்காது. தேர்தலில் நிற்க தடை விதிக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, தேர்தலில் நிற்க தடை விதிக்கலாம் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க நம்புறேன். இல்ல, எதனால அந்த நம்பிக்கை அப்படி சொல்றீங்க? ஏன்னா கடைசி நீங்க இருக்காங்க எல்லாரும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அந்த முறைகேடு சம்பந்தமான வழக்குகள் எடுத்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் யார் வெற்றி பெற்றதுமே வந்து பெரும்பான்மையாக இந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சதே கிடையாது. ஏன்னா இது ஜனநாயக நாடு. நம்ம ஓட்டு போடுறோம், அந்த ஓட்டை ஒரு தேர்தல் மிஷின்ல போடுறோம், எலெக்ஷன் கமிஷனை நம்புறோம் அப்படின்னா நீங்க அப்படி ஒரு பிரபலமான ஒருத்தவங்களுக்கு எதிராக வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா டெமோக்ரஸியை கேள்விக்குள்ளாக்கிடும். சோ அதனால வந்து அப்படி பண்ண மாட்டாங்க நம்புறேன். இதுதான் காரணம். நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்துல இப்ப முக்கிய அமைக்கிறாங்க.